எல்லா பொதுக்குழுவுமே கட்சிக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது. இந்த பொதுக்குழுவை பொறுத்த வரைக்கும் ஊர்ஜிதமாக உறுதியாக தொண்டர்கள், பொதுக்குழு, செயற்குழு உறுப்பினர்கள், கழகம், சகோதரர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இந்த கட்சியை வெற்றிகரமாக வழி நடத்தி கொண்டிருக்கின்றார். உங்கள் பக்கம்தான் நாங்கள் இருக்கின்றோம் என்பதை உறுதியாக சொல்லக்கூடிய ஒரு கள ஆய்வுலாம் ஒரு குழு அமைச்சிருந்தாங்க. எல்லா மாவட்டத்துக்கும் போயிருந்தாங்க. அது சில இடங்களில் உட்கட்சி பிரச்சனைலாம் வந்ததை பார்த்தோம். இந்த நேரத்தில் இந்த பொதுக்குழு அப்படிங்கிறதும் அதில் முக்கியமான சட்ட திட்டத்துக்கு உட்பட்டு பொதுக்குழுங்கிறது ஆண்டுக்கு ஒரு முறை நடக்கணும். அவசரம் இல்லாத சூழ்நிலைகளில் சட்டத்திட்டத்துக்கு உட்பட்ட எப்போவுமே நடக்கக்கூடிய ஒன்று தான். எல்லா கட்சிகள்லையும் உட்கட்சி பூசல் இருக்கும், கருத்து வேறுபாடுகள் இருக்கும், நம்ம குடும்பத்திலே இருக்குது. அது மாதிரி தான் நிச்சயமாக கழகம் இன்னும் சீரோடு ஒற்றுமையோடு இருக்கு. 26 தேர்தலுக்கு அதிமுக எந்த வகையில் தயாராகிட்டு உங்களுக்கு தெரியாதில்ல, இது பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடியே தயாரானோம். அதிமுக தனியாக நின்னது. கேட்டால் எல்லா தொகுதியிலையும் தோற்று போயிட்டோம்பீங்க. அது கிடையாது. தனித்துவமாக தன்னுடைய வாக்கு சதவீதத்தை தக்க வைத்திருக்கின்றோம். நிச்சயமாக களத்தில் 2026 மக்கள் மீண்டும் புரட்சி தலைவர், புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய ஆட்சி வர வேண்டும் என்பதிலே உறுதியாக இருக்கின்றார். அதெல்லாம் முடிஞ்சு போன கதையை பற்றி ஏன் திருப்பி திருப்பி பேசிட்டு, அதை தான் நம்ம ஆதரவு கொடுத்துட்டோமே. ஆதரவு கொடுத்து கழக சார்பாக பொதுச் செயலாளர் தான் அறிக்கை கொடுத்துட்டாரு. ட்விட்டரில் எல்லாம் வந்துருச்சு. ஆதரவு தான்.